வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் எந்த டாபிக் ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் பேசக்கூடாதுன்னு. ஆனா ரீசெண்டா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி பேசி ஆகணும் அப்படின்றனால பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு. அது என்னன்னா, அரசியல்ல கமல் அவர்களின் வீழ்ச்சி. அதை பத்தி தான் பேச போறேன். சமீபத்துல என்ன ஆச்சுன்னா, திமுகவின் பிரச்சார பீரங்கி அப்படின்னு சொல்லப்படும் கருப்பழனியப்பன் அவர்கள் ஒரு மேடையில பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வாய் தான் பொழப்பு. பேசிட்டு இருக்கிறப்போ இந்த பிரச்சார பீரங்கி ஆள் யாரு அப்படின்னு தெரியாம அது கூட்டணியில இருக்கிறவங்களே சுற்றுச்சு. விஜய நான் விமர்சிக்க மாட்டேன், ஏன்னா அவர் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்தாகணும், நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனை விமர்சிச்சார். அது லைட்டா விமர்சித்தல் கூட கிடையாது, அது நோண்டி பாக்குறது பாத்தியா அப்படின்னு. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இந்த தற்குறிங்கெல்லாம் இந்த விஜய் தற்குறி ஃபேன்ஸ் எல்லாம் கமலம் எங்காலம் ஒண்ணா, கமல் எவ்வளவு கேவலமான அரசியல்வாதி தெரியுமா, ஊன்னு கேவலமா பேசிட்டு இருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. அதனாலே நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டோம். அதனால கண்டிப்பா இதை பத்தி பேசியாகும். கமல்ஹாசனின் அரசியல் பயணம், அதை பத்தி நான் கண்டிப்பா பேசலாம். ஏன்னா அந்த மனுஷன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் மக்கள் நீதி மையம் உறுப்பினர் தான். இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்பிச்சு இந்த ஒரு மாசத்துல ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கோம்ல மக்கள் நீதி மையத்துல, அதுல நானும் ஒருத்தன். எனக்கு கண்டிப்பா ஆமா, நான் கமல்ஹாசன் அவர்களின் மிகப்பெரிய ஃபேன். அதனால நான் மக்கள் நீதி மையத்துல சேர்ந்தேன். அதுவும் சேர்ந்தது மட்டும் இல்ல, அந்த கட்சி பயணித்த எல்லாத்துலயும் நான் க்ளோஸா அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தேன். அதனால இந்த விஷயத்தை பத்தி நான் பேசலாம். பிப்ரவரி மாசம் 21 2018 கமல் அவர்கள் மதுரையில மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கினார். பிளாக் எல்லாம் ஏத்தி வச்சு எல்லாம் பண்ணார். அந்த மேடையில யார் தெரியுமா? அரவிந்த் கெஜ்ரிவால். அப்ப அந்த அரசியல் மேடை அப்போ பக்காவா இருந்துச்சு, பக்கா அரசியல் மேடையா இருந்துச்சு. அரசியல் பேசுனாங்க. இத்தனைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டே விட்டாரு, நீங்க கமலுக்கு ஓட்டு போடுங்கன்னு. இன்னொரு மாநிலத்தின் முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு ஒருவருக்கு ஓட்டு போட சொல்றாரு. அது எங்கேயுமே நடக்காது. விஜய்க்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விஜய் கட்சியில அரசியல் தெரிஞ்ச எவனுமே கிடையாது. தலைவருக்கும் அரசியல் தெரியாது, கூட இருக்கிற எவனுக்குமே அரசியல் தெரியாது, ஃபேன்ஸுக்கு சுத்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தீவிரமாவே அரசியல் பேசினாரு, அரசியல் பண்ணாரு. அவ்வளோ பேர் சேர்ந்தாங்க. முக்கியமா யாரெல்லாம் அந்த கட்சியில இருந்தாங்க நம்ம பார்க்கணும். எக்ஸ் ஐபிஎஸ் ஆபீசர், எக்ஸ் ஐஏஎஸ் ஆபீசர், எக்ஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு, டாக்டர், சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டியா இருந்துச்சு மக்கள் நீதி மைய கட்சி. கமலே ஒரு அறிவு கூடும், அவரை சுத்தி அவ்வளவு அறிவாளிகள் இருந்தார்கள். அதனாலேயே முக்கியமா படித்த இளைஞர்கள், முக்கியமா படிச்சுட்டு அரசியல் மாற்றத்திற்காக ஏங்கும் இளைஞர்கள் கிட்ட மக்கள் நீதி மையத்திற்கு உண்மையாவே வரவேற்பு இருந்தது. அதனாலதான் அர்பன் சென்டர்ஸ், முக்கியமா சென்னை, கோயம்புத்தூர், அதை போன்ற இடங்கள்லாம் நீங்க போய் ஓட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 2019 2021 எலெக்ஷன்ஸ்ல உண்மையாவே மக்கள் நீதி மையத்துக்கு அதிகம் ஓட் பெர்சன்டேஜ். எதனாலனா அந்த கூட இருந்த அவ்வளவு இன்டெலெக்சுவல் பீப்புளை நம்பி இருந்துச்சு அந்த இளைஞர்கள் கூட்டம். எப்பயுமே ஒரு பிரஸ் மீட் வச்சிருவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது போய் பிரஸ் பார்ப்பாரு. விஜய் பார்ப்பாரா? பிரஸ் ஏடாம் கூடமா கேள்வி கேட்பாங்க, நமக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். விஜய் சொல்லுவாரா? தற்குறி ஃபேன் சொல்லுங்க, வாயை கூட திறக்க மாட்டான்.
ஏன்னா பேச கண்டென்ட்டும் கிடையாது, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது. ஸோ அது மாதிரி இருந்துச்சு மக்கள் நீதி மையம். ஆனா என்ன பிரச்சனை மக்கள் நீதி மையத்துலன்னா, கட்சி வந்து ஓகே, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நிறைய இன்டெலெக்சுவல் பீப்புள்லாம் இருக்காங்க, ஒரு படித்த இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த ஊதாரித்தனமா சுத்திட்டு இருக்காங்களே இந்த டிவிகேல, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பத்திரிகையாளர் வந்து யாராவது பேச வந்தா அந்தால வந்து டான்ஸ் ஆடி துண்டை தூக்கி மேல போட்டு அசிங்கம் பண்ணிக்கிட்டு, தலைவர்களை வந்து அசிங்கமா திட்டிக்கிட்டு, சீமான் அவர்களையோ இல்ல முதலமைச்சர் அவர்களையோ அசிங்கமா திட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டம் வந்து மக்கள் நீதி மையம் கிடையாது. அந்த மாதிரி கூட்டம் கமல் அவர்களின் ஃபேன்ஸும் கிடையாது. எவ்வளோ டீசெண்டா விமர்சிக்க முடியுமோ அவ்வளோ டீசெண்டா விமர்சிக்கிறது தான் வந்து மக்கள் நீதி மையம் தொண்டர்களும் கமல்ஹாசன் அவர்களின் ரசிகர்களும். அதன் அப்பத்துல இருந்தே அவர்களுக்கு வந்து பழக்கி கொடுத்திருக்காரு. இப்போன்னு இல்ல, அப்பத்துல இருந்தே எப்படி விமர்சிக்கணும்ன்றது கூட கத்து கொடுத்திருக்காரு கமல் அவர்கள். இந்த விஜய் மாதிரி ஃபேன்ஸ் அங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க, இவர் வந்து லைட்டை வந்து டிக் 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 டிக்னு போட்டு ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருப்பார், கேவலமா அசிங்கமா. அந்த மாதிரி ஒரு வாட்டியும் கமல் அவர்கள் பண்ணது கிடையாது. அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் சந்தித்த முதல் எலெக்ஷன் வந்து 2019 எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ற எலெக்ஷனு. கூட்டணி எதுவும் இல்லாம நின்னாங்க. அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 3.5 3.7 தெரியல, அந்த கிட்டத்தட்ட 4%, அரௌண்ட் 4% ஓட்டு வந்து மக்கள் நீதி மையம் வந்து வாங்கிச்சு. 16 லட்சம் ஓட்டு சொச்சம். நீ போய் செக் பண்ணி பாருங்க, எனக்கு கரெக்டான டேட்டா தெரியலன்னா 16 லட்சம் ஓட்டு கிட்ட மக்கள் நீதி மையம் 2019 லோக்சபா தேர்தலில் வென்றது. கோயம்புத்தூர், சென்னை, இந்த அர்பன் சென்டர்ஸ்ல 3rd பிளேஸ் வந்துச்சு. இதெல்லாம் எதனாலனா படித்த கூட்டம் கமல் மீது வைத்திருந்த நம்பிக்கை. ஏன்னா அவ்வளோ படிச்சவங்க வந்து அந்த கட்சியில இருந்தாங்க, உண்மையாவே ஒழுங்கா வேலை செஞ்சாங்க. அதனால எல்லாரும் நம்பி, ஒரு மாற்றத்தை நம்பி மக்கள் நீதி மையத்துக்கு அப்போ ஓட்டு போட்டாங்க. ஆனா தோத்தோம், மக்கள் நீதி மையம் தோத்துச்சு. 2019 லோக்சபா தேர்தல் அப்புறம் மக்கள் நீதி மையம் சந்திச்சது வந்து 2021 சட்டமன்ற தேர்தல். அதுக்கு வந்து மனுஷன் ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணார். எல்லா இடத்துக்கும் போய் கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் செய்தார். அவர் வந்து கோயம்புத்தூர்ல வந்து இருந்தாரு, ஆனா தோத்துட்டாரு. எல்லாருக்கும் தெரியும், சவுத் கோயம்புத்தூர், ஐ திங்க் கோயம்புத்தூர் சவுத்னு நினைக்கிறேன், தோத்துட்டாரு. அது ஏன் தோத்தாரு, பிஜேபியோட சீப் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா அந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கமல் அவர்களை தேடி வந்தாங்க. முக்கியமா எக்ஸ்-IAS சந்தோஷ் பாபு அவர்கள் வந்தார். அப்ப எல்லாம் பெருசா எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு, இந்தியா டுடே, NDTV, நீங்க எந்த நியூஸ் சேனல் போய் இப்போ கூட போய் கூகுள் பண்ணி பாருங்க. ஏன்னா அந்த மனுஷனுக்கு வேலையை விட்டுட்டு, அப்போதான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணியிருந்தாரு, பின்னாடியே வந்துட்டாரு கமல் அவர்களோட கட்சியில சேர. அப்ப அவருக்கும் ஏதோ தோணி இருக்குல்ல, ஏதோ கமல்ஹாசன் வந்து ரைட் ட்ராக்ல தான் போறாருன்னு அவருக்கு தோணி இருக்கு, அதனால வந்தார். அதுக்கப்புறம் திரு பொன்ராஜ் அவர்கள், அவரும் வந்து மக்கள் நீதி மையத்துல வந்து அந்த டைம்ல வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சார வீரங்கி கருபழனி அப்பன், அவரோட சொந்தக்கார ஒருத்தர் இருக்காரு, பேர் சொல்ல விரும்பல, அவரும் வந்து சேர்ந்தார். இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. பிரச்சாரம் சூடு பிடிச்சிச்சு, எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. தோத்துட்டோம், கமல் அவர்களும் தோத்தாங்க. ஆனா ஏன் தோத்தாரு கமல் அவர்கள் கோயம்புத்தூர்ல அப்படின்னா, அதோட சீப் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு, அதை யாரும் பேச மாட்டாங்க. திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் செய்த சீப் பாலிடிக்ஸ், அதை பத்தி யாராவது சொல்லலாம், பேசலாமா? எவனாவது பிரச்சாரத்துல வந்து பர்சனல் இஷ்யூ பத்தி யாராவது பேசுவாங்களா? அவருக்கு இப்படி இருந்துச்சு, அவரோட பர்சனல் லைஃப் இது, அசிங்கமா இல்ல? இதை எந்த நாயம் கண்டிக்கல.
நியூஸ் சேனல்ல எல்லாம் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருந்தாங்க புறம்போக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து பிரச்சாரத்துல வந்து கமல் அவர்கள் வாய்க்கு மட்டுமே இது போடுவார் ஏதோ, அது மாதிரி சொன்னாங்க. அதாவது கமல் அவர்கள் படத்தில் கொடுத்த முத்தத்தை வைத்து வாய்க்கு மட்டுமே இது போடுறார், வாய்க்கு வாய்க்கு அப்படின்னு. இதோட கேவலமான பாலிடிக்ஸ் இந்த உலகத்துல எவனாலையும் பண்ண முடியாது, எவனாலையும் பண்ண முடியாது. நம்ம தமிழர்களுக்கு அந்த அறிவு மண்ணு கூட கிடையாது. ப்ரொஃபஷன் எது, பாலிடிக்ஸ் எதுன்னு பிரிச்சு கூட பார்க்க தெரியல. ஒருத்தரோட பர்சனல் லைஃபை வச்சுதான் ஒருத்தரோட கேரக்டர் டிசைட் பண்ணுவீங்கன்னா அதோட அசிங்கம். உங்களுக்கு தெரியுமா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, என்ன நடக்குது, யாருக்கு என்னன்னு ஒரு மயிரும் தெரியாது. ஆனா பெரிய மண்ணாங்கட்டி மாதிரி பேசுவாங்க வந்து. பிரச்சாரத்துல அவ்வளவு அசிங்கம், இந்தியில போய் பிரச்சாரம் பண்றது, இந்த மானகிட்ட பொழப்பெல்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டு பெரிய இது மாதிரி பீத்திக்க வேண்டியது. கமல் அவர்கள் தோத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையத்துல நடந்த பல விஷயம் வந்து ரொம்பவே மனசை வந்து பாதிச்சிச்சு. ஏன்னா லைனா வந்து பெரிய தலைகள் எல்லாமே விலகினார்கள். சந்தோஷ் பாபு போயிட்டாரு. அதுக்கப்புறம் டாக்டர், அந்த மூஞ்ச பார்த்தாலும் இப்பெல்லாம் எரிச்சலா வருது. டாக்டர் மகேந்திரன் பெருசா மீச வச்சிருப்பான் அந்த ஆள். அவர் போறப்போ ஒன்னு சொன்னாரு, ஜனநாயகம் இல்லை, மக்கள் நீதி மையத்தில் ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் சரி, மனுஷன் வந்து நல்லா படிச்சவன், டாக்டர், அதெல்லாம் உண்மையாவே ஏதோ பிரச்சனை போல, அதனால போயிட்டாரு, பாவம் படிச்சவரால தாங்க முடியல அப்படின்னா ஒரு மாசத்துலயே போய் டிஎம்கேவோட சேர்ந்துட்டாரு. யோ, மக்கள் நீதி மையத்துல வந்து ஜனநாயகம் இல்ல, நீ டிஎம்கே போனா ஜனநாயகம் வந்துருமா? உன் பேரு ஃபேமஸ் ஆனது காரணமே வந்து மக்கள் நீதி மையம் தான். அங்க போனா ஒரு நாய் கூட சீண்டாத ஒண்ணு, ஒருத்த சீன் என்ன ஒண்ணு, நீ போய் சேர்ந்தப்போ நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒருத்தனை சீன்ல ஒண்ணு. அதே மாதிரிதான் பத்மபிரியா அவர்கள், அந்த பொண்ணுக்காக எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க மக்கள் நீதி மைய தொண்டர்கள். யங்கஸ்ட் கேண்டிடேட் சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியா, நியூஸ் சேனல் எல்லாத்துலயும் அவங்கதான். அந்த பொண்ணு குத்திச்சு பாருங்க முதுகுல, அப்பா. இதையெல்லாம் பார்த்த கமல் அவர்கள் அப்பதான் முடிவு பண்ணிருப்பாரு, போதண்டாடி, உங்களெல்லாம் நம்பி வந்ததுக்கு பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் மக்கள் நீதி மையத்தோட சரிவு ஆரம்பிச்சது. நீங்க உங்க கருத்தை சொல்லலாம், எங்க வந்து மக்கள் நீதி மையத்தோட சரிவு வந்து ஆரம்பிச்சிச்சுன்னு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த 2021 தேர்தல்ல வந்து கூட்டணி வச்சாங்கல்ல, வச்சாங்க பாரு கூட்டணின்ற மாதிரி, போய் சரத்குமார் கன்றாவி, அந்த ஆள் மாதிரி பச்சோந்தி இந்த உலகத்துல எவனுமே கிடையாது. நம்பர் ஒன் ஃப்ராட் அந்த ஆள். அந்த ஆள் கூட கூட்டணி வச்சோம்ல, முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு. என்ன பொறுத்த வரைக்கும் தனியாவே நின்றுக்கலாம் அந்த ஆளு. அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 பேர் தெரியாத ஒருத்தங்களாம் வந்து மொத்தமா முடிச்சுட்டானுங்க. ஏன்னா அந்த ஆளு தூக்கி கொடுத்தாங்க சீட்டு, தகுதியே கிடையாது. ஏன் தொகுதி மக்கள் நீதி மையம் நிக்கல, கூட்டணி கட்சி நின்னுச்சு. நான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு ஓட்டு போகணும்னு நினைச்சேன்னா எனக்கு கை வராதுல்ல. போய் சரத்குமார் போய் ஓட்டு போறாரு. சரத்குமார் அந்த நாய் என்னெல்லாம் பேசினான், சரத்குமார் என்னெல்லாம் பேசினாரு கமல்ஹாசனை பற்றி நடிகர் சங்க தேர்தல் அப்போ. உண்மையான கமல்ஹாசன் ரசிகன் வந்து கடைசி வரை சரத்குமாரை மன்னிக்க மாட்டான். அந்த ஆள் பேசின பேச்சு ஒரு மரியாதை இல்ல, ஒரு மட்டும் இல்ல, அவ்வளோ திமிரு. சரத்குமாருக்கு இருக்கும் திமிரு வந்து எவனுமே கிடையாது, அவ்வளவு திமிரு. ஒண்ணுமே இல்லைன்னா திமிரு. அந்த ஆள்கிட்ட போய் கூட்டணி வச்சனாலதான் அதான் முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட், இக்னிஷன் பாயிண்ட், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் பின்னாடி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் நைஸா கவுண்டுட்டாங்க. டவுன்ஃபால் ஆஃப் மக்கள் நீதி மையம் வந்து ஒன்னு கூட்டணி, ரெண்டாவது முதுகுல வந்து குத்திட்டாங்க. எவெல்லாம் படிச்சவன், புத்திசாலி, உண்மையா இருப்பான், கரெக்டா நடந்துப்பான்னு நினைச்சாரோ எல்லாரும் முதுகுல குத்திட்டாங்க.
அங்கதான் வந்து மக்கள் நீதி மையத்தோட சரிவு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்னப்பா கமல் வந்து கட்சி அவ்வளவுதான், கமல் கட்சி காலி, கமல் கட்சி காலி, கட்சியை மூடிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்றப்பதான் அவர் சொன்னாரு, என் உயிர் உள்ள வரை நான் அரசியல் இருப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னடா டே உங்களால தான் போய் திமுக சேர்ந்துட்டார்ல அப்படின்னு. திமுக சேர்ந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு. அவர் திமுக சேரலன்னா கட்சி அழிஞ்சிருக்கும். அதான் உண்மை. கட்சி அழிஞ்சிருக்கும் கண்டிப்பா. கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பா அவர் சப்போர்ட் தேவை. அது அவர் திமுக என தேர்ந்தெடுத்துக்கொண்டு. நல்ல வேலை பிஜேபியில சேரல, சரத்குமார் போய் சேர்ந்த மாதிரி. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க டிவிகே நண்பர்களே, உங்க ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு. கொள்கை, அரசியல் அறிவு ஒரு மண்ணும் இல்லாம நீங்க என்ன பண்றீங்க நான் பாக்குறேன். அரசியல் பேச சொன்னா சினிமா வசனம் பேசுகிற உங்க தலைவர் பண்பான அரசியல் செய்த கமல்ஹாசன் முன்பு வரவே முடியாது. அந்த ஆள் கொடுத்த பிரஸ் மீட், அந்த ஆள் கொடுத்த இன்டர்வியூலாம் விஜயால ஒரு காலத்திலும் கொடுக்க முடியாது. ஏனால் விஜய்க்கு அறிவு கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது. முதல்ல உங்க ஆளை ஏதாவது ஒரு பிரஸ் மீட் கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வந்து பேசு கமெண்ட்ல. கமல் அவர்களை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு ஏஐ பத்தி அரை மணி நேரம் பேசுங்கன்னா அந்த ஆள் பேசுவான். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில கூப்பிட்டு சயின்ஸை பத்தி பேசினா அந்த ஆள் பேசுவான். உங்கால் சினிமாவை பத்தியே பேச வக்கு கிடையாது. நீ வந்து கமெண்ட்ல வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா சீட் சும்மாவை கொடுத்தாங்க. கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறது வழக்கம். நாங்கள் திமுக அணி, அதாவது இந்தியா கூட்டணிக்கு மக்கள் நீதி மையம் பிரச்சாரம் செய்யும், அதற்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தார்கள். கரெக்டா? அது அது எல்லாருக்கும் கொடுக்கறது தான். ஏன் தேமுதிக கேட்கலையா? ஏன் பாமக கேட்கலையா? அவ்வளவுதான் மக்களே. கொஞ்சம் டென்ஷனா பேசியிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. யாராவது மனம் புண்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனா பேசிதான் ஆகணும், ஏன்னா அவ்வளவு கோவம் வருது. அந்த மனுஷன் எப்படி இருந்த மனுஷன்? நான் வந்து அடிக்கடி கேட்பேன், எதுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தாருன்னே தெரியல. அந்த ஆள் மட்டும் அரசியல் வரலன்னா இன்னொரு 4-5 படம் நல்ல படம் வந்திருக்கும் தமிழ் சினிமாவுக்கு. நல்ல வேலை தோத்தாரு, அதனாலதான் விக்ரம் வந்துச்சு. எவ்வளவு கொண்டாட்டம். நான்லாம் ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டர்ல போய் கமல் அவர்களை கொண்டாடினேன். நான் மட்டும் இல்ல, தமிழ்நாடே இந்தியாவே கொண்டாடிச்சு. தோத்தது நல்லதுதான் ஒரு பக்கம். நல்லா யோசிச்சேன், 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு கோயம்புத்தூர்ல போறாரு. ஒரு 4-5 பொம்பளைங்க வந்து அசிங்கமா கேக்குதுங்க, இங்க இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, இப்பதான் எங்களுக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு. அவரு என்ன பேசுறதுன்னு தெரியாம, இதெல்லாம் வந்து நீங்க முன்னாடி ஆட்சி செய்தார்களே அவங்க வரப்போ கேட்டீங்களா அப்படின்னா, கேட்போம், யார் வந்தாலும் கேட்போம். அதை பாக்குறப்போ எப்படி இருந்த மனுஷன், எதுக்கு இத்தனைக்கும் ஒரு கேங் சுத்திட்டு இருக்கோம். கமல் பேசுறது ஒண்ணுமே புரியாது. உன் மண்டையில அறிவு இருந்தா தானே புரியும். எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் பீப்புள்லாம் வந்து ஸ்மால் டாக்கை வந்து விரும்ப மாட்டாங்களாம். இப்போ யாராவது வந்து ஏதாவது கேட்கறாங்கன்னு வைங்க, அதுக்கு ஒரு வரியில பதில் சொல்றதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அதனால அவங்க எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க. அது நமக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம ரீல்ஸ் தான் பார்ப்போம், 20 செகண்ட் ரீல்ஸ், 10-15 நிமிஷம் வீடியோ கூட பார்க்கறது கிடையாது, 20 செகண்ட் ரீல்ஸ். இப்போ அவ்வளவுதான், ஒரு 10 வருஷத்துல அது 5 செகண்ட் 2 செகண்டா மாறிடும். நமக்கு அவ்வளவுதான் மண்டியில சரக்கு. கமல் அவர்கள் அப்படி கிடையாது. அதனால தற்கூரித்தனமா சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, தற்கூரி பசங்களுக்கு கமல் அவர்கள் பேசுறது புரியாது. அவ்வளவுதான் நண்பர்களே. திட்டினா திட்டுங்க, பிரச்சனை இல்லை, எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா மனசுல பற்றதான் சொல்ல முடியும். அதுக்கு தான் முகமூடி போட்டிருக்கேன். நீ திட்டினாலும் எனக்கு ஒரு மயிர் கவலையும் கிடையாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.